வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. வீரப்பனுடைய கூட்டாளிகள் உட்பட 15 பேருடைய தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறது. அதாவது குடியரசுத் தலைவர் கருணை மனுக்களின் மீது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுக்காமல் அந்த தாமதம் என்பது அதீதமானதாக இருக்குமே, ஆனால் அது அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க ஒரு காரணி என்று சொல்லியிருக்கிறது. இது இந்த வழக்கை தாண்டி பல வழக்குகளில் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முக்கியமாக இந்த தீர்ப்பு ராஜீவ்காந்தி கொலையாளிகள் வழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதை தாண்டி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுப்பது அப்படிங்கறதும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலம் என்பது எது, அதை நிர்ணயிப்பது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசரிக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். வீரப்பன் கூட்டாளிகள் 4 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக அறிவித்துள்ளது உச்சநீதிமன்றம். 1993 வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போலீசார் உள்ளிட்ட 22 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் சைமன், மீசை மாதையன், பிலவேந்திரன், ஞான பிரகாசம் ஆகிய 4 மைசூர் தடா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை அறிவித்தது. இந்த தீர்ப்பு மேல்முறையீடு செய்யப்பட்டதில் உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையை தூக்கு தண்டனையாக கடுமைப்படுத்தியது. இதையடுத்து 2004 4 பேரும் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு செய்தனர். அந்த கருணை மனு நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு 2013 ஜனாதிபதியால் நிராகரிக்கப்பட்டது. இதற்கிடையே 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தது, 9 ஆண்டு காலமாக கருணை மனு கிடப்பில் போடப்பட்டது உள்ளிட்ட காரணத்தால் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற குற்றவாளிகளின் கோரிக்கை உச்சநீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மனித உரிமை ஆர்வலர்கள் ராமதாஸ், வைகோ, விஜயகாந்த் உள்ளிட்டவர்கள் வரவேற்றுள்ளனர். இது மனிதநேயத்துடன் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு. முக்கிய குற்றவாளி வீரப்பன் தானே தவிர கருவிகளாக சந்தர்ப்ப சூழலில் இயங்கிய இவர்கள் அல்ல. இவர்களின் மனைவி, குழந்தைகள், ஏழ்மை நிலை, நீண்ட நெடிய சிறைவாசம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டால் எவரும் இந்த தீர்ப்பை குறை கூற முடியாது என்பது மனித உரிமை ஆர்வலர்களின் வாதம். அதே சமயம் கடும் தண்டனைகள் இல்லாமல் குற்றங்கள் குறையாது. கருணை மனு மீதான காலதாமதத்திற்கு தூக்கு தண்டனை ரத்து ஏற்புடையதல்ல என இதே உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் குஜராத்தின் திரிவேணிபென் வழக்கில் 1989 தீர்ப்பு தந்துள்ளது. எனவே வீரப்பன் கூட்டாளிகளின் தூக்கு தண்டனை ரத்தை தொடர்ந்து ராஜீவ்காந்தி வழக்கில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம். இதுவே தொடர் நிகழ்வாகலாம். இதனால் நாட்டில் குற்றச் செயல்கள் அதிகரிக்கும் என்ற பார்வையும் வைக்கப்படுகிறது. விடுவிக்கப்படும் தூக்கு தண்டனை கைதிகள் வரவேற்கத்தக்கதா, வருத்தத்திற்குரியதா? இதை பற்றித்தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசரிக்கின்றோம். இதை பற்றி நம்முடைய விவாதிப்பதற்காக சட்ட வல்லுநர் திரு விஜயன் அவர்கள் நம்முடைய இணைகிறார். திரு விஜயன் அவர்களை வரவேற்கின்றோம். மாநில விவகாரங்களுக்கான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளராக இன்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் இணைகிறார். அவரை வாழ்த்துகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல ராஜீவ் கொலை வழக்கு பற்றி ஒரு புத்தகத்தை பதிவு செய்த அரசியல் பிரமுகர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களும், தமிழ் தேச பொது உடைமை கட்சியுடைய தலைவர் திரு பே மணியரசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். நான் திரு விஜயன் அவர்கள்ட்டே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னா மிகையல்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் ஒரு முடிவை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியும், இதை தாண்டி இந்த வழக்குடைய தாக்கம் மற்ற வழக்குகள்ல என்னவாக இருக்கும், குறிப்பாக ராஜீவ் வழக்குல என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கு. உங்களுடைய இந்த வழக்கு பற்றிய இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை முதல்ல பத்தி? இந்த தீர்ப்பு பற்றிய என்னுடைய முதல் பார்வை என்ன அப்படின்னாக்கா, எல்லோரும் நினைப்பது போல இது ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற இன்னொரு வழக்கு வந்தபோது டிலே, அதாவது இந்த கருணை மனு நிராகரிப்பதில் டிஸ்போஸ் பண்றதுக்கான காலதாமதம் இருந்தால் அது ஒரு காரணமாக நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுக்கு காரணமாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுல அப்படி சொல்லப்பட்டவர் இறந்து விட்டார். ரெண்டாவதா என்ன அப்படின்னாக்க, உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் ட்ரைபுனல், அதனுடைய தீர்ப்பு தான் கடைசி. அதனால ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான ஒரு வழக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு பத்தி சொல்லும்போது அது ஒரு டெரர் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பா தானே பார்க்க முடியும். நம்ம டெரர் ஆக்டிவிட்டிஸா இல்ல ரொம்ப முதல்ல தூக்கு தண்டனைங்கிறது சாதாரண விஷயங்களுக்கு கொடுக்கறதே இல்லை.
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால இந்தியாவில் ரேர் கேசஸ்ல தான் தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது ஹியூமன் ரைட்ஸ்ல மனிதர்களை கலக்க செய்யக்கூடிய வெரி கொடூரமான சம்பவங்களுக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. எல்லா வழக்கும் கொடுக்கறதே கிடையாது. சுதந்திரம் வந்து ஒரு 60 கேஸ் மேல கொடுத்ததே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சூழல்ல டெரரிஸ்ட்ங்கிறது மட்டும் அல்ல, ரொம்ப ரேர் கேஸ்ல கொடுக்கறதுனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். அந்த நீங்க புல்லர் வழக்கை குறிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புல்லர் வழக்கில் இந்த காலதாமத பத்தி குறிப்பிடும் பொழுது லாங் டிலே பை தி பிரசிடென்ட் ஆஃப் தி கவர்னர் இன் டிஸ்போசிங் ஆஃப் மெர்சி பெட்டிஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் கன்விக்டட் அண்டர் ஆன்டி டெரர் லாஸ் என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆன்டி டெரர் லாஸா இல்லையாங்கிறது இல்லை. இப்ப நமக்கு முக்கியமானது வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது பார்டன் பவர் என்ற ஆர்டிகல் 72 வந்து டெரரிஸ்ட் ஆக்டா இருந்தாலும் நான் டெரரிஸ்ட் ஆக்டா இருந்தாலும் ஒரே பவர் தான். அந்த பவர் கீழே தான் கருணை மனுங்கிறது ஒரு செக்ஷன் கீழே தான் போடுறாங்க. அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது இந்த மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கான கருணை மனுவில் எந்த மாதிரியான சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க, இது டிலே வந்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது அல்ல பிரச்சனை. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னால், ஏன்னா அது கடைசி, அதுக்கப்புறம் வேற பேச்சே இல்லை, அதுவரை வந்த வழக்குகள், இது பில்லாரங்கா கேஸ்ல இருந்து, கேர்சிங் கேஸ்ல இருந்து, சமீபத்தில் வந்த சுப்ரு சுதாகர் கேஸ் வரைக்கும், ஆந்திராவில் இருந்து வந்த கேஸ் வரைக்கும் பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் பல நிலைப்பாடுகளை எடுத்திருக்கு. இதே விவகாரத்துல முரண்பட்ட நிலைப்பாடுகள் எடுத்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அது ஏற்புடையதா திரு மணியரசன்? ஏனென்றால் அந்த பென் வழக்கில் ஒரு நிலைப்பாடு, வைத்தீஸ்வரன் வழக்கில் ஒரு நிலைப்பாடு, புல்லர் வழக்கில் ஒரு நிலைப்பாடு, இந்த வழக்கில் நிலைப்பாடு அப்படிங்கும் பொழுது இன்னும் இந்த குழப்பம் நீடிக்கத்தானே செய்யும். இந்த வழக்கில் ஐயா சொன்னபடி பாத்தீங்கன்னா 80ல வந்த பச்சன் சிங் வழக்கில் தான் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வந்தது. அதுக்கு பிறகு அவங்க சொல்ற தீர்ப்பெல்லாம் 3 நீதிபதி கொண்டதுதான். கடந்த 2013 வந்த தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க. நம்ம கருணை மனு தாமதத்தை கணக்கில் எடுக்கக்கூடாது என்று வந்தது வந்து 3 நீதிபதிகள் கொண்டது, 2 நீதிபதி கொண்டது, இது மாதிரி 5 பேர் கொண்ட நீதிபதி முதல்ல சொல்லியிருக்காங்க. 80ல பச்சன் சிங் அரிதிலும் அரிதான வழக்கு என்பதற்கு என்ன அரிதுனா என்னன்னு அவங்க ஒரு நாம்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த குற்றம் இழைத்தவருடைய மனநிலையை செய்யும்போது எப்படி இருந்தது, என்ன சூழ்நிலையில அவர் செஞ்சாரு, அவருடைய முன்னாள் நடத்தை என்ன என்பதை ஒண்ணு பாருங்க. இரண்டாவது, இதில் வந்து அவர் மரண தண்டனை இல்லாமல் வாழ்நாள் தண்டனை போல கொடுத்து இருந்தார்னா மறுபடியும் அவர் குற்றம் செய்யக்கூடியவரா, அவர் நடத்தை எப்படி என்பதெல்லாம் அறிந்து அது மாதிரிலாம் செய்யாதவர் என்றால் அந்த உயிரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் அரிதிலும் அரிதான வழக்குக்கு அவங்க கொடுத்த டெபனிஷன் விளக்கம். இதை வைத்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், நம்ம இந்த 4 பேர் வீரப்பன் தொடர்புடைய 4 பேர் 2 மாதத்துக்கு நான் நேரா பார்த்து வந்தேங்க. உண்மையிலே அப்பாவிகள். ஞானசேகரன் ஒருத்தர் இருக்காரு. இல்ல, இது அப்பாவிங்கிறது உங்களுடைய பார்வை, அது இன்னைக்கு விவாதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். இன்னைக்கு வந்து கோர்ட் அவங்களை வந்து கன்விக்ட் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்கிறது. பிரச்சனை மரண தண்டனை தாமதத்தின் குடியரசுத் தலைவருடைய கருணை மனு பரிசீலனை சட்ட மொழியில் குற்றவாளி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கோமே தவிர குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் சட்ட மொழியில் கான்விக்ட். இன்னைக்கு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இல்லையா, சட்ட மொழியில அவங்க கான்விக்ட் குற்றவாளி, குற்றஞ்சாட்டப்பட்டவர் அப்படி வச்சுக்கோம். தண்டனை பெற்றவர், தண்டிக்கப்பட்டவர். இருங்க கொஞ்சம் நல்லா பொறுமையாக இருங்க. தண்டிக்கப்பட்டவருக்கு வந்து எதுக்காக அரசியல் சட்டத்துல 72ல குடியரசுத் தலைவருக்கு இந்த அதிகாரம் வழங்கியிருக்காங்க, நீக்கலாம் அப்படின்னு. 161ல ஆளுநருக்கு ஏன் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க, அது அனாமலிஸ் வரும், தவறுகள் வரும், பிழைகள் வரும், திருந்தக்கூடிய வாய்ப்புகளாம் இல்ல. அந்த அடிப்படையில் தவறுகள் நடந்ததாங்கிற அடிப்படையில குடியரசுத் தலைவர் கருணை மனுவை நிராகரிக்கிறதோ இல்ல ஏற்றுக்கிறதோ கிடையாது. அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு விஷயம். கருணை வந்து மெரிட் இல்லாம, நாம்ஸ் இல்லாம, குடியரசுடைய தனி மனிதருடைய கருணை அல்ல அது. அதுக்கான விதிமுறைகள் இருக்கு. கருணைன்னா எதுக்கு கருணை காட்டலாம்னு விதிமுறை இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவர் விருப்பத்துக்கு விருப்படிப்பெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. அவருக்கு வந்து டிஸ்கிரிஷன் என்பது சட்டப்படியான டிஸ்கிரிஷனே தவிர தனி மனித விருப்பு அல்ல. இந்த காரணத்துக்காக அவருக்கு வந்து கருணை கொடுக்கப்பட்டதுன்னு விளக்கணுமா குடியரசுத் தலைவர்? அதான சொல்லிதான் போடுறாங்க, விளக்கப்படுதா? இந்த காரணத்தினால அவருடைய கருணை அவரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் மனுவை பரிசீலனை தீர்ப்புக்கு முன்னாடி அதை பரிசீலிக்கிறாரு. ஹோம் மினிஸ்ட்ரி பரிசீலிக்குது. எதுக்கு காரணங்களை எல்லாம் மொட்டையா அவங்க எடுக்கிறது இல்லைங்க,
குடியரசுத் தலைவர் அவர் குற்றவாளியா இல்லையாங்கிற மெரிச்சு கொள்ள போறது இல்ல, அவருக்கு கருணை கொடுக்கப்படுமா இல்லையாங்கிறது அப்படி எல்லாம் பாக்குறது இல்ல. மொட்டையா குலுக்கு சீட்டு போட்டு எடுப்பது அல்ல, அது குலுக்கு சீட்டு போட்டு கருணை கொடுக்கலாம் வேண்டாமா என்பது அல்ல. அவர்கள் பரிசீலிக்கிறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி பரிசீலிக்குது, அவங்களுடைய அட்வைஸ் படி. இருவர்கிட்டையும் போறதுக்கு முன்னாடி திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்கிறார், அவர் சொல்வதை ஏற்கிறீங்களா? நான் அவர் சொல்றது நான் ஏற்கல. 2 விஷயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறேன். உச்சநீதிமன்றம் இந்த கருணை மனு பத்தி வரும்பொழுது பில்லாரங்கா கேஸ்ல என்ன சொன்னாங்க, கருணை மணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பல் பண்ண முடியாது, அது அது என்ன காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பெறக்கூடாது. அவர் சொல்வது போல இந்த கேஸுடைய மெரிட்ஸுக்கு போய், ஏன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூ. ஏன்னா ஒரு உச்சநீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு பிரசிடென்டோ கவர்னரோ ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்ல. கருணை மனுடைய தலைப்புகளே வேற. முக்கிய ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு கருணை மனுவை அரசியல் காரணங்களுக்காக பண்ணக்கூடாது. ஆந்திராவில் என்னாச்சு, கவர்னர் சுஷில்குமார் சிந்தே கவர்னரா இருந்தபோது ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு இந்த கருணை மனு பவரை யூஸ் பண்ணாரு. அதுக்கு என்ன சொன்னாங்க, இதுவரைக்கும் சுப்ரீம் கோர்ட் 2 மாதிரி தீர்ப்பு தான் கொடுத்திருக்கு. கருணை மனு வழங்கியதுல தவறுங்கிற போதுதான் இன்டர்ஃபியர் பண்ணிட்டாங்க. கருணை மனு வழங்கவில்லைன்னு வந்த கேஸ் எல்லாத்திலுமே வழங்கவில்லைங்கிறது ஒரு கிரவுண்டாவே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கருணை மனு வழங்கணுமா வேண்டாமா, அது எப்படி வழங்கணும் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் கடைசியா ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னா ஒரு 5 நீதிபதிகள் அடங்கிய 3 நீதிபதிகள் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்றாங்க, 6 மாசம் கழிச்சு ஒன்னு சொல்றாங்க, இப்ப ஒன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம இன்று வரை இந்த வழக்கு எப்படி நடந்து சென்றிருக்கிறது என்று ஒரு ஒட்டுமொத்த பார்வையில் அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தால் அது மிகவும் ஏதுவாக இருக்கும். இல்லாவிட்டால் என்ன ஆகும், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது டிலே தப்புங்குது, நேற்று அதே சுப்ரீம் கோர்ட் இல்லைன்னு சொல்லிச்சு, நாளைக்கு இன்னொரு 5 நீதிபதி இருக்குன்னு சொன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். ஏற்படுத்துகிறது, இங்கே முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்ல, குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது பல கால கோரிக்கை தான்ங்கிற ஒரு பார்வையும், இந்த தீர்ப்பு ராஜீவ் கொலை வழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், நேரடியாக பொருந்துமா கேள்வி எழுந்திருக்கிறது. திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன், ராஜீவ் கொலை பற்றி நீங்க ஒரு புத்தகம்லாம் எழுதிருக்கீங்க, உங்களுடைய பார்வை தெரிந்தது, இது நேரடியாக தாக்கம் ஏற்படுத்தும் நம்புறீங்களா? நான் என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை வேறு கோணத்தில் தான் நான் பார்க்கிறேன். என்னவென்றால், இந்த சட்டத்தினுடைய சந்து மொந்துகளிலிருந்து யார் விடுதலை செய்யப்படுகிறார்களா இல்லையா என்பதை நான் பார்க்கவில்லை. இந்த தீர்ப்பை கூட நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் 100% யோகியனும் இன்னும் பிறக்கவில்லை, 100% அயோக்கியனும் எவனும் பிறக்கவில்லை. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் நல்லவனாகவே இருந்து மடிந்து போனவனும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் கெட்டவனாக இருந்து மரித்து போனவனும் இல்லை. கெட்டவன் நல்லவனாவதும் நல்லவன் கெட்டவனாவதும் ஒரு நொடியில் ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திரைப்படம் வந்தது, டர்ட்டி டசன் என்று சொல்லி ஒரு படம். மிக மோசமான கிரிமினல் குற்றவாளிகளை வைத்துக் கொண்டு ஒரு உயிரை பணைய வைத்து ஒரு மிகப்பெரிய சாகசத்தை செய்வதை போல படமாக்கி இருந்தார்கள். நான் அதில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த மனிதர்கள் தண்டனை என்பது அந்த மனிதனை பண்படுத்துவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அவனை தூக்கில் போடுவதற்காக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வாதம். இது பொதுவான வாதம், இது அரசியல் அல்ல. இந்த சட்டம் என்பது ரப்பரை போல வலுவானவன் எந்த பக்கம் இருக்கிறானோ அது அந்த பக்கம் போகிறது. அதைத்தான் வழக்கறிஞர் தெளிவாக சொன்னார். இன்றைக்கு இருக்கிற இந்த நீதிபதி இந்த தீர்ப்பை சொல்வார், நாளைக்கு ஒரு நீதிபதி இருக்கு நேர் எதிரான தீர்ப்பை சொல்வார் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். உலகமே மகாத்மா என்று சொல்லப்பட்ட மகாத்மா காந்தியை கூட ஒருவன் மோசமானவன் நினைத்துதான் சுட்டுக் கொன்றான். இன்றைக்கு இந்த வழக்கில் இருக்கிறவர்கள் அவர்கள் மனதை பண்படுத்துவதுதான் முக்கியம் என்று எல்லா குற்றவாளிகளை பற்றியும் நான் நினைக்கிறேன். ஆகவே தூக்கு தண்டனையே கூடாது என்கின்ற நிலைமை என்றைக்கு இந்த நாட்டில் அரங்கேறுகிறதோ அதுதான் மகிழ்ச்சியான நாள் என்று நினைக்கிற அந்த வழக்கு ராஜீவ் கொலை வழக்கில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வழக்கின் தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் ராஜீவ் கொலையை காரணம் காட்டி அவர்களை தூக்கு போடுகின்ற ஒரு நிலைமை வருமானால் அது இந்த தேசத்தினுடைய நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய களங்கமாக மாறும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய தெளிவான திடமான. அவர்கள் தூக்கில போறதுக்கான சூழல் இந்த தீர்ப்பு இந்த காரணத்திற்காக வழக்கறிஞருக்கு தெரியும். வாதிடுகிற போது சொல்வார்கள், இந்த ஆண்டுல கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில், இந்த ஆண்டிலே மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு இதை போல ஒரு தீர்ப்பு வழக்கு வருகிற போது இந்த நீதிபதி இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை தந்திருக்கிறார்
அதே சேம் கேஸ் தான் இது, ஆகவே அதே தீர்ப்பு தான் இதற்கும் தர வேண்டும் என்று பேசுவார். பார்வை திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ராஜீவ் கொலையாளிகள் முருகன், சந்தன், பேரறிவாளன் இவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது பார்வையாக இருக்கிறது அல்ல? இந்த வழக்கு என்பது இந்த பிரச்சனையை நாம் ஆராய்வது இது அரசியல் கண்ணோட்டத்தோடு நான் பார்க்க விரும்பவில்லை. அரசியல் வேறு, இந்த பிரச்சனை பற்றி நாம் விவாதிப்பது வேறு. இவர்கள் அரசியல் கண்ணோட்டத்தோட பார்க்கவில்லைன்னு அவர்கள் அணிந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க 3 பேருமே சட்ட நிபுணர்கள் அல்ல, திரு விஜயனை தவிர. நான் சொல்வது ஒரு சாதாரண குடிமகனாகவும் ஒரு காங்கிரஸ்காரனாகவும் மட்டுமே இந்த பதில் சொல்றேன் ஒண்ணு. ஆனா நான் படித்து தெரிந்ததில் நீங்க பேசவே சொன்னீங்க, புல்லா வழக்குல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு இது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, என்னை பொறுத்தவரை தூக்கு தண்டனை இந்த நாட்டில் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். நான் காங்கிரஸ்காரனா இல்ல, ஒரு குடிமகனாக நான் இதை நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கட்டும். ஆனாலும் எனக்குன்னு நானும் ஒரு இந்தியாவுடைய குடிமகன் இல்ல, அதனால எனக்கு அந்த உரிமையும் இருக்குல்ல. அதனால இந்தியாவில இன்னைக்கு டெல்லியில ஒரு பொண்ணு கற்பழித்ததுக்காக அந்த ஆளை தூக்கு மக்களை கொதித்து எழுந்துகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தைய கொதித்து எழுந்துட்டாங்க. இது மக்களுக்கு எதிராக சொல்லப்படும் தூக்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்வது இந்திய மக்களுக்கு எதிராக சொல்லப்படும் தூக்கு தண்டனை இல்ல. அவர் சொன்னேன்னு சொன்னா இல்ல, இன்னைக்கு கோர்ட் சொல்வதற்கு அதற்கான தகுதிகள் இருக்கு. கோர்ட் இது ராஜீவ் கொலை வழக்குல தாக்கத்தை ஏற்படுத்தும். இது நேரடியாக முருகன், சாந்தன், பேரறிவாளனுக்கு பொருந்தும் அப்படிங்கிற நிச்சயமா. இன்னைக்கு பார்த்த சாயந்தரம் பேப்பர்ல எவ்வளவு போய் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? பேரறிவாளன் விடுதலை அப்படின்னு இன்னைக்கு நான் தயவு செய்து புரியுங்க, தவறாக இன்னும் சாயந்தர பேப்பர்ல போட்டிருந்தாங்கன்றது உண்மை. அதை பத்தி விவாதம் இல்ல, அதை பத்தி விவாதம் இல்ல. ஆனா இந்த தாக்கத்தை பேப்பர்ல நீ தாக்கம் ஏற்படுத்திருக்க, அப்ப தாக்கம் ஏற்படுத்தினா ஏற்படுத்தும். ஆனா உண்மையா அதா இருக்குமா? அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணத்தினால இது தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது உங்க நம்பிக்கை? இப்பதான் பேசணும் இல்லையா? நீங்களே சொன்னீங்க இது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில 3 பேர் கொண்ட இது சொல்லிருக்காங்க. நீங்க சொன்னது நீங்க சொல்றதே நீங்க மறுக்கிறீங்க. ராஜீவ் வழக்கு ராஜீவ் வழக்கு தடாவோட ராஜீவ் வழக்கு தடாவோட பரிவியில இருந்து வெளியில இருக்கக்கூடிய ராஜீவ் வழக்கு அந்த ஒரு டெரரிஸ்ட் அப்படியே புல்லர் வழக்கு தீர்ப்பு பொருந்தும் அப்படின்னாலும் ராஜீவ் வழக்குக்கு அது பொருந்தும். ராஜீவ் வழக்குக்கு இது பொருந்துமா இல்லையாங்கிறது தீர்ப்புகள் திருத்தப்படலாம். தமிழ் ஒரு சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போதைக்கு இந்த 3 நீதிபதிகள் கொடுத்தாங்க. இந்த 3 நீதிபதிகள் எல்லாம் இந்த ராஜீவ் வழக்கு என்னைக்கு விசாரணைக்கு வரும் நமக்கு தெரியாது. இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அது 5 நீதிபதிகளுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 நீதிபதிகள் சொன்னாங்கன்னா 5 நீதிபதிகளுக்கு இந்த டிலேங்கிற ஒரு விஷயமே 5 நீதிபதிகள் முடிவு பண்ணட்டும்னு ரெஃபர் பண்ணா 5 நீதிபதிகள் இந்த 3 நீதிபதிகள் டிலேங்கிறத ஒத்தும் போலாம், மாறியும் இருக்கலாம். அதனால ராஜீவ்காந்தி வழக்குல இன்றைக்கு இருக்கின்ற நிலையில அவங்களுக்கு ஃபேவரபிள் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனா அவங்க வழக்கு விசாரணைக்கு வரும் அன்று அந்த வழக்கு மத்திய அரசினுடைய வேண்டுதல் பேரிலோ அல்லது டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியா ராஜீவ்காந்தி வழக்கு பொறுத்து பாக்கிறதுக்கான டிலேங்கிற ஒரு பாயிண்ட்ல இந்த வழக்கு மறுபடியும் இப்பொழுதே முடிவு செய்யப்பட வேண்டும் என்றால் இந்த 3 நீதிபதிகள்கிட்ட இந்த நீதி சதாசிவம் அல்லாது வேறு 3 நீதிபதிகள் வந்தா அந்த நீதிபதிகள் இந்த வழக்கு 5 நீதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டும் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா வேற நிலைப்பாடு வர்றதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தாக்கத்தை உண்டாக்குமா என்றால் உண்டாக்கலாம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. ஆனா அது இல்லாமலே அவர்களுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தீர்ப்பு வழங்கிய அமர்வுக்கு தலைமை தாங்கிய நீதிபதி KT தாமஸ் நான் தவறு செய்துவிட்டோம், மனதண்டனை கூடாது என்று தொடர்ந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காரு. சில விஷயங்களை கவனிக்க கொஞ்சம் தயவு செய்து இந்த சில விஷயங்களை கவனிக்க தவறிவிட்டோம்
என்று இது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய சபர்வால் என்ன சொல்றாரு, மரண தண்டனை வேணாம்னு சொல்றாரு. சோ அது சட்டமாயிடுமா? சட்டம் இல்ல, சூழ்நிலை எப்படி மாறுகிறது என்பதுதாங்க. நான் ஒன்னே சொல்லிடுறேன், வீரப்பன் கூட்டாளிகளுக்கு தண்டனை வழங்கியவரு மரண தண்டனை வேணாங்கிறார். ஆகையினால மரண தண்டனை இல்ல. நீ தாக்கத்தை உண்டாக்கு நிச்சயம் மனிதர்கள் இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டு வர்றோம். தூக்கு தண்டனை வேணும்னு சொல்றாங்க சில பேரு. ஆனா தூக்கு தண்டனை வேண்டாம், அதை குறைக்கலாம் என்ற கருத்து தான் இந்தியா முழுக்க பெரும்பான்மையான கருத்து. அதனால அரிதான வழக்கில் வரணும். பெரும்பான்மையான கருத்துங்கிறது ஏத்துக்கிறீங்களா? அதுல வேற கருத்து இருக்கு. இப்போ டெல்லி பாலியல் வழக்கில் என்ன தண்டனை கொடுக்கும்போது தூக்கு தண்டனை வேணுங்கிறாங்க. அஜ்மல் கசாப்ல தூக்குல போடணுங்கிறது பொது கருத்தா இருக்காங்க. எல்லாரும் இல்ல பொது மக்களே மரண தண்டனை வழங்கிடலாம். ஒண்ணு கேட்கிறேன், ஒரு அநீதி நடக்குது மக்கள் கருத்து. மக்களில் அப்படி அந்த கூட்டம் கூடி பண்ணுவது மட்டுமல்ல, நீதி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, உலக தழுவிய அளவுல இருக்கு. குற்றவாளி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தின் கீழே தான் இதெல்லாம் வருது. 24 மணி நேரத்தில் கொஞ்சம் ஆஜர்படுத்துங்க, அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்காதீங்க, இதெல்லாம் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். அடிச்சாவது வாக்குமூலம் வாங்குவேன்னு 10 பேர் சொல்லதான் செய்வாங்க. அதல்ல, நான் ராஜீவ்காந்தி வழக்க வந்துடுறேன். அதனால இன்னைக்கு நீதிபதி விசாரணை அதிகாரி தியாகராஜன் நான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் பேரறிவாளன் சொன்னதை நான் எழுதி விட்டுட்டேன். தயவுசெய்து நீங்க எல்லாம் பேசுங்க, நல்லா பேசலாம். இருங்க, நான் ஒப்புதல் வாக்குமூலத்தில் அவர் பேரறிவாளன் சொன்னதை நான் எழுத விட்டுட்டேன்னு அவரே சொல்றாரு. இவ்வளவு ஓட்டைகள் இருக்கும்போது நிச்சயம் உச்சநீதிமன்றத்தின் மனச்சாட்சி அது உலுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்கனவே உருவாகி இருக்கு. அந்த வழக்கு வரும்போது பார்ப்போம். இந்த வழக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கலாம். எங்களுடைய கருத்தை பொறுத்தவரை மரண தண்டனை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மரண தண்டனை என்பதுதான். அடுத்தது 14 ஆண்டுக்கு மேல வாழ்நாள் தண்டனை இருக்கக்கூடாது. இப்ப வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கலாம்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. வாழ்நாள் தண்டனை வாழ்நாள் முழுக்க இருக்கிறது. அதனால இப்ப தூக்கு தண்டனை நீக்கிறதுனால அர்த்தமே இல்ல. வாழ்நாள் முழுக்க இவங்க சிறையில் இருக்கிறதுனால மரண தண்டனை நீக்குவதனால அர்த்தமே இல்ல. வாழ்நாள் தண்டனை என்பது 14 ஆண்டுன்னு கடந்த காலத்தில் இருந்தது, அது வேணும். தூக்க தண்டனை இருக்கக்கூடாது, வாழ்நாள் தண்டனை 14 வருஷம். குற்றம் குறையும் அதன் அடிப்படையில். அது இப்ப குற்றம் குறைஞ்சு போச்சா? தூக்கு தண்டனை குற்றம் குறைஞ்சு போச்சா? தூக்கு தண்டனை எடுத்துடலாமா? அது வேண்டிய இல்ல. ஏன் அப்படி போறீங்க? ஐபிசி இருக்கு, ஐபிசி எல்லாம் இருக்குங்க. அதுல மனித உரிமை, மனித நேயம் என்ற கருத்தில் வளர்ந்திருக்கு. பழைய காலத்துல சிலுவையில் அரைஞ்சாங்க, கல்லால் அடிச்சு கொண்டாங்க. இன்னைக்கு கூட சில நாடுகள்ல கண்ணுக்கு கண்ணு வாங்குறாங்க. அதை ஏற்றுக்கீங்களா நீங்க? கண்ணுக்கு கண்ணு வாங்கிடணும், கையை வெட்டணும், விரலை வெட்டணும், சவுக்கால் அடிக்கிற தண்டனை இருக்கிறது. இந்தியாவில் நீங்க ஏற்றுக்கொள்ள சட்ட புத்தகம் அதை சொல்லி சட்ட புத்தகம் சொன்னா ஏத்துங்களா? சொன்னா ஏத்துங்களா? ஏற்கக்கூடிய இடத்துல மனித நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது. மனித நாகரிகம், மனித உரிமை என்று ஒன்று இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் சொன்னதை நான் 100% உள்வாங்கிக் கொண்டுதான் பேசுகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களோ அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஜட்ஜா இருந்தாலும் சரி, எல்லோரும் யாரும் அவதார புருஷர்கள் இல்லை, அவர்களும் மனிதர்கள் தான். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் கிராமத்தில் சொல்லுவான். அதை போல சக்தி இருக்கிறவன் ஒருவன் குற்றவாளியாக ஆக்கப்படுகிற போது அங்கிருந்து வெளியே வர முடிகிறது. நான் பகிரங்கமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்கிறேன், பொதுமக்கள் இந்த தவறை பார்த்து கொதித்தெழுகிறார்கள். என்னுடைய சகோதரர் நாராயணன் சொன்னார், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அது ஏன் வேறுபடுகிறது என்பதுதான். இதே தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை அலுவலகம் கொளுத்தப்பட்டது, அது தொலைக்காட்சியிலே அப்படியே லைவாக காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பேர்கள் ஐயோ ஐயோ என்று அழுகிறார்கள். 3 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. அக்யூட்டட், சாட்சியம் இல்லை என்று கண்டுபிடி செய்யப்பட்டது. 3 பேர் இல்லை. நான் சொல்ல இல்ல அல்ல, அது என்னவென்றால் நீதிமன்றத்தில் சொல்வது நீதி, சட்டம் என்பதும் தீர்ப்பு என்பதும் நியாயத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு இடத்துல நிற்கணும். நான் சொல்ல வருகிற செய்தியை நான் எதற்காக மீண்டும் மீண்டும் சொல்ல வருகிறேன் என்றால், தண்டனை என்பது மனிதனை பண்படுத்துவதற்கு, அவனை திருத்துவதற்கு தான். தூக்கிலே ஆண்டவன் படைத்த உயிரை பறிப்பதற்கு எந்த தனி மனிதனுக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ, தனி மனிதன் செய்தால் அது தண்டனை, ஆனால் சட்டத்தின் பெயரால் செய்தால் அது மரணம் இல்லையா? ரூபாய் நோட்ல காந்தியை போட்டுக்கலாம், கொள்கையில காந்தியை கடைபிடிக்க கூடாது, மனிதனை திருத்தம். உலக வரலாறு ரூபாய் நோட்டில் காந்தியடிகளை போட்டுக்கலாம், மனிதர்களை திருத்த வேண்டுமே தவிர அழிச்சிடக்கூடாது என்பது காந்திய கொள்கை. சரி, அதுதானே பேசுறோம். சரி, இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் தூக்கு தண்டனை ஆதரிக்கிறார்னு சொல்வீங்களா? தூதனை ஆதரித்தாலும் நம்ம எதிர்ப்போங்கிறேன். வள்ளுவரே ஆதரித்தாலும் நாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவரே ஆதரித்தாலும் தூக்கு தண்டனை நாம் ஏற்க வேண்டிய அவசியம். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? கொலையர் கொடியாரை வேந்தொருத்தல் பயங்கூழ் களை கட்டதனோடு நேர் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஏற்க வேண்டிய இல்லைங்க. சரி, அப்படின்னா காந்தி ஒரு வரை சொல்லும் போது, சட்டம் ஒரு பக்கம் சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, காந்தி இதை காந்தி ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லைன்னு சொல்லுங்க. சட்டம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு நம்ம இந்த அரங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அல்ல.
நாராயணன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இது நிச்சயமாக ராஜீவ் கொலை வழக்கில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒத்துக்கிறாங்க, இது ஏற்படுத்தும்ன்றதுல சண்டையில இன்னைக்கு சாயந்தரம் பத்திரிகைகள்ல ஏற்படுத்திருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஏற்படுத்துமா தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தும். ஆனால் இவர் சொல்றாரு கொலை வழக்குகளை இப்ப பத்தி பேசினாரு, வல்லான் வகுத்ததே சட்டம். இந்த நாட்டுல என்ன ஆச்சுன்னா, இந்த நாட்டுல சட்டம் என்பது சட்டப்படி பாராளுமன்றமும் சட்டமன்றமும் தான் சட்டத்தை ஏற்படுத்தணும். அதை இன்டர்பிரட் பண்ணதும் அதை நடைமுறைப்படுத்துவதும் நீதிபதிகளுடைய இது. இன்னைக்கு நான் சில நேரங்களுக்கு சொன்னாரு, எந்த நீதிபதிகளையும் எல்லாரும் நல்லவர்களும் இல்ல கெட்டவர்களும் இல்லை நான் சொன்னாரு, அதை ஏத்துக்கிறேன். இன்னைக்கு சில நேரங்கள் நீதிபதி பிளேயிங் டு தி கேலரி. உண்மையிலேயே நீதிமன்றங்களாக சட்டத்தையும் அதுல உள்ள சாட்சிகளையும் வைத்து இயங்குகின்றதா இல்ல மக்களுக்காக மக்கள் மன்றத்துக்காக அவங்க பண்றாங்களான்னு எனக்கு இப்ப கேள்வி. மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்திருக்கின்றது உண்மை இல்ல, ஏற்படுத்துகின்றது உண்மை. இரண்டாவது உலக நாடுகள்ல மக்கள் கருத்துக்காக இல்ல பிளேயிங் டு தி கேலரிஸ் கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு விமர்சிக்கிறீங்களா? நான் அப்படி நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய ஆள் இல்ல இன்றைய தீர்ப்புகள். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், அவரும் சொல்றாரு, எல்லாருமே சொல்றோம், நீதிமன்றங்கள் எல்லாம் செய்வது எல்லாம் சரியில்லை. நம்ம இவர் சொன்னாரு எல்லாமே சரியில்லை நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை. அதனால இந்த தீர்ப்பை பற்றி, ஒரு தனி தீர்ப்பை பற்றி இந்திய குடிமகனாக நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அதுல நீதிமன்றங்கள் சட்டங்களை மக்கள் மன்றங்களை நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, ஒரு கருத்து கேளுங்க. நீதிமன்றங்கள் சட்டங்களை ஏற்படுத்துகின்றன அதுக்கு அதற்கான பதிலை நான் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இந்த மாதிரி வழக்குகள்ல, பல வழக்குகள்ல நீதிமன்றங்கள் இஸ் பிளேயிங் டு தி கேலரின்றது மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய தீர்ப்பாக இருக்கும். நீங்க மக்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, அதே மாதிரி தான் சொல்றாங்க. அவரே சொல்றாரு, இங்கே கேளுங்க, இங்கேயே கேளுங்க, இங்க கேளுங்க. 4 பேர் இருக்கும், 4 பேர் இருக்காங்க. 4 பேர்ல எல்லாருமே நீதிமன்றங்கள் எப்பொழுதுமே சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி தான் தீர்த்து வழங்குறாங்க. தூக்கு தண்டனை வேண்டாம் அப்படிங்கிறது நீதிமன்றம் playing the gallery is the subject. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தூக்கு தண்டனை வேணாங்க இந்த கேள்விக்கு அவர் சொல்றாரு. உங்களுக்கு கேள்வி கன்வீனியன்ட்டா இருக்கு, கேள்வியே மாத்துறீங்க. கேள்வி உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லன்னா கேள்விதான். நான் கேட்ட கேள்வி முதல்ல நம்ம நீதிமன்றம் பிளே பண்றதா இல்லையா, அது பிளே பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அவன் சொல்றாரு எல்லா சில நேரங்களும் இல்ல, ஒரு சில நேரங்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அப்ப சொல்லுங்க. இது முடிஞ்சிச்சு இல்ல, அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஏத்துக்கிறீங்களா அவர் சொல்லுங்க. இல்ல எல்லா நீதிமன்றங்கள் மற்றவங்களை கொண்டு வச்சு நான் கொண்டு வரல. மற்றதை பற்றி இன்னைக்கு சட்டத்தை மட்டும் நீதிமன்றத்தை பேசுறோம், நீங்க அரசியல பேசுறாங்க. அதே போல தூக்கு தண்டனை வேணாங்கிறது பொது தண்டனை வேணும் சொல்றேன். உலகத்துல 60% மக்கள் வாழ்கின்ற நாடுகளில் இன்னைக்கு தூக்கு தண்டனை நடைமுறையில் இருக்குன்னு சொல்றேன். அது சரியல்ல, சரி, இது உண்மை. பேசுற ஆளு தெளிவா புரிஞ்சுங்க. 60% மக்கள் மக்கள் சொல்லக்கூடாது. மக்கள் வாழ்கின்ற நாடுகளுக்கு மேல 120 நாடுகளுக்கு மேல நீங்க பேச நான் குறுக்கிடல, தயவு செய்து நான் பேச குறுக்கிடாதீங்க. இல்ல பேசாதீங்க, நான் நிறுத்தினேன். அந்த ஒரு பாராளுமன்றம் இல்ல, மக்கள் மன்றம், புரிஞ்சுங்க. 120 நாடுகள்ல 120க்கு மேற்பட்ட நாடுகள்ல தூக்கு தண்டனை இல்லங்கிறது இன்னைக்கு இருக்கிற நாடுல 58 நாடுகள்ல தூக்கு தண்டனை 98 நாடுகள்ல கிடையாது. ஆனா இந்த முக்கியமாக சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, 60%, இந்தோனேஷியா, இந்த போன்ற நாடுகள் முக்கியமா 60% மக்கள் வாழ்கின்ற நாட்டுல தூக்கு தண்டனை பிரபலண்டா இருக்கு. சட்டப்படி உண்மை. இந்த தருணம் தப்பு இல்லைன்னு சொல்லிடுங்க பாக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம். இல்ல 120 நாடுகள் மக்கள் வாழ்க்கை இருக்குன்னு நான் சொன்னேன். தவறு சொல்லுங்க பாக்கலாம். இந்த தருணத்தில் ஒரு சிறிய இடைவேளையும் எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. தாண்டி இந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறது இந்த தாமதத்தை மையப்படுத்தியது. குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது. இந்த குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது எது? அதை
நிர்ணயிக்கிறதுல அதுல ஒரு தெளிவு இருக்கிறதா? நால்வருடைய தூக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த வீரப்பனுடைய கூட்டாளிகள் நால்வருடைய தூக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுக்கவில்லை என்றால், கருணை மனுக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றால், அது ஒரு தூக்கு தண்டனையை குறைக்கிறதுக்கான முகாந்திரத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது இன்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய வாதம். நான் திரு வேலுசாமி அவர்கள்ட்ட கேட்க முன்னாடி திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அந்த குறிப்பிட்ட காலம் இது இன்னார்டினேட் டிலே அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன? இன்னார்டினேட் டிலேங்கிறது 10 நாளா, 1 வருஷமா, 2 வருஷமா, அது ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆக இது மேலும் சில குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தீர்ப்புல உண்மையிலேயே 2 பக்க விளைவுகள் அது பரிசீலனைக்குரியவை. அது என்ன அப்படின்னாக்கா, delay in deciding the decision by the government, namely the president who acts upon the advice of the government அப்படின்னு ஒன்று சொல்லிட்டாரு. அவர் ஒரு விஷயத்தை மறந்துட்டாரு. இந்த ஒரிஜினலா தூக்கு தண்டனைங்கிறது செஷன்ஸ் கோர்ட்ல தான் முதல்ல கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்ல அப்பீல், சுப்ரீம் கோர்ட்ல 2வது அப்பீல். ஆக இந்த செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் ஒரு டிலே இருக்குல்ல, ஜுடிஷியல் டிலே. இந்த டிலே ஒருத்தன் கொஸ்டின் பண்ணானா ஒரு மூஞ்சி எங்க வச்சுக்குவாரு. அது ஒரு தப்பு. அதனால இந்த டிலேங்கிறது ரொம்ப ஒரு மேலெழுந்த வாரியா சொல்லக்கூடாது. டிலே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. டிலேங்கிறது இந்த வெரி சிஸ்டத்துல இருக்கு. எதுல இருக்கு? செஷன்ஸ் கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்த பிறகு அது உறுதி செய்யப்படும் வரை நடக்கின்ற டிலே 7 வருஷத்திலிருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆகுது. இப்ப அந்த டிலேக்காக ஒரு கடைசியா சுப்ரீம் கோர்ட் இந்த டிலே ஆயிடுச்சுங்கிறதுக்காக தூக்கு தண்டனையை ரத்து செய்யலாமாங்கிறது கொஸ்டின் நம்பர் 1. 2வது, இதே தீர்ப்புல ஒரு பெட்டிஷன் கொடுத்த பிறகு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, கருணை மனு நிராகரிக்கப்பட்டா 14 நாளுக்குள்ள நிறைவேற்றணும் தண்டனைய, மரண தண்டனை அப்படிங்கிறாங்க. உதாரணமா ஒரு ரிஜெக்ஷன் ஆயிட்ட பிறகு 14 நாளுக்குள்ள எத்தனை பேருக்கு சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அவங்களுடைய உரிமையை புதுப்பிச்சுக்க முடியும்? அது 14 நாள் அப்படியே கண்ண முடிக்கிறதுக்குள்ள ஓடிடும். ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆக இந்த தீர்ப்பு ஏற்படுத்தின 2 பிரச்சனைகள் என்னன்னா, இந்த டிலே அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டிவ் இஷ்யூ. அது சான்சலர்ஸ் கூட்டும்பாங்க இங்கிலீஷ்ல. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கால வரை இருக்கு டிலேங்கிறதுல. அடுத்தது, உங்க ஜுடிஷியல் சிஸ்டத்துல வர டிலேக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறது 2வது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு இன்னும் இதுவரை கொடுத்த தீர்ப்புகளை உள்ளடக்கி ஒரு ஒட்டுமொத்த தீர்ப்பு 5 நீதிபதிகளை கொண்டு கொடுத்திருந்தா ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஹையஸ்டுக்கு போகும்போது இன்னைக்கு ஒண்ணு சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது. சில குழப்பங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய திருமணியரசன். இந்த தாமதம் வழக்கறிஞர் விஜயன் சொன்னதுல நீதித்துறையினால மேல்முறையீட்டினால் வர்ற தாமதத்தை பற்றி யாரும் கேட்கல. உச்சநீதிமன்றம் அது எடுத்துக்கல. அது இல்ல, பிரச்சனை இல்ல. குடியரசுத் தலைவருக்கு அது அடுத்தது. இப்ப எந்த அடிப்படையில் இந்த டிலே சொல்றாருன்னா, இது ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமையை பாதிக்கிறது, ரைட் டு லிபர்ட்டியை பாதிக்கிறது. அதே ரைட் டு லிபர்ட்டி ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஒரு மரண தண்டனையை கொடுக்குது. அது உயர் நீதிமன்றத்துக்கு இவ்வளவு காலத்துக்குள்ள நிர்ணயிக்கணும் அப்படின்னு ஏன் இருக்கக்கூடாது? அது வரைக்கும் இந்த ரைட் டு லிபர்ட்டி பாதிக்கப்படுது. அதை நாம் பேசலாம். ஆனா இப்ப மேடையில் உள்ள விவாதம் அது அல்ல. உச்சநீதிமன்றம் அதை சொல்லவில்லை. இல்ல, உச்சநீதிமன்றம் அதை சொல்லல, எப்பவுமே சொல்லல. குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு கொடுக்கப்பட்டு அந்த கேள்வி எழுது. அந்த கேள்வி அது அடுத்த கேள்வி. இப்ப அது சுப்ரீம் கோர்ட் அதை ஒன்னும் சொல்லலையே. இப்ப என்ன சொல்றாங்க? குடியரசுத் தலைவர் இதை டைவர்ட் பண்றது, திசை திருப்புவது, இதை திசை திருப்புவதாகும். தயவு செய்து திசை திருப்புவது நான் சொல்றேன், அதுக்கு மேல விட்டுருங்க. குடியரசு இங்க வந்திருக்க பிரச்சனை என்ன? டிலே என்பதற்கு இன்னைக்கு உள்ள அதே டிலே. அதனால அவர் என்ன உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது, ஆர்டிகல் 21 படி அவங்களோட ரைட் டு லிபர்ட்டி பாதிக்கப்படுது, லைஃப் அண்ட் லிபர்ட்டி பாதிக்கப்படுது. அதே லைஃப் அண்ட் லிபர்ட்டி செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரைக்கும் பாதிக்கப்படலையா? அதை நம்ம இன்னும் விரைவில் கொடுக்க வேண்டும் என்று நம்ம பேசலாம். நிச்சயமா நான் உடன்படுறேன். இல்ல அதுக்கான காரணம் விரைவில் முடிக்கணும்னு சொல்லலாம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்ப நம்ம விவாதத்தில் உள்ளது, குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு கொடுக்கப்பட்ட பிறகு ஏற்படுகின்ற தாமதம் இருக்கிறது அல்லவா, மிக அதிகமான தாமதம். அதைத்தான் அவங்க கருத்தில் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த தீர்ப்பு முழுவதுவரை நாளைக்கு தான் நமக்கு தெரியும். தெரியல தாமதம் உங்களுக்கு ஏற்படுத்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருதலையும் ஏற்படக்கூடிய தாமதம் தேவையில்லைங்கிறது. ஆனா இப்ப விஷயம் தண்டனையே வேண்டாம் அல்லது மாற்றணுங்கிறதுல உள்ள செய்தியை பேசணும். தாமதங்கிறது குடியரசுத் தலைவருக்கு மனு கொடுத்த பிறகுதான் கருணை மனு. இந்த 14 நாள் அவங்க சொல்றது இருக்குல்ல, அது சரிதான். அந்த கருத்து எனக்கு சரி. 14 நாள் என்று வரையறுக்க கூடாது. அது 14 நாள் ஒண்ணு செய்ய முடியாது. ஏனென்றால் இவர்கள் முதன்மையாக குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு கொடுத்த
கொடுத்து அதனால் முடிவெடுக்கிறதுல ஏற்பட்ட தாமதத்தை முதன்மைப்படுத்தி இருந்தால் இந்த 14 நாள் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் முழு தீர்ப்பை நம்ம படிக்கணும். முழு தீர்ப்பு படிச்சுதான் தெரியும். இந்த 14 நாள்ங்கிறத மாற்ற வேண்டும். ரைட். திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு காலத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணுங்கிற ஒரு வரையறையை கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஆர்டிகல் 72ல இத்தனை காலத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கணுங்கிற ஒரு வரையறை இல்ல. அதாவது ஒன்றை மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். அந்த தண்டனைக்குரியவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் மனோநிலையில் நின்று பார்த்தால் மட்டும்தான் அந்த வலி உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற எல்லோருக்கும் புரியும். தூக்கு கயிற்றினுடைய நிழல்ல நின்றுட்டு இருக்காங்க, எந்த நேரம் உயிர் போகும் தெரியாது. அதற்காக டிலே வருடக்கணக்காக செய்வதை விட தூக்கில் போட்டுறதே மேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இவ்வளவு எல்லாம் பேசுறாங்க. நாட்டில் நீதித்துறை இருக்கு, உச்ச நீதிமன்றம் இருக்கு. இதே தமிழ்நாட்டில் ஒருவர், அவர் பேரு தென் தமிழன் பேரு, அரியலூரை சேர்ந்தவர், சிறையில் அடைச்சி 25 வருஷம் ஆகுது. அவர் சுயநினைவு இழந்து, பேச்சை இழந்து, அவர் உணர்வை இழந்து பல வருடங்கள் ஆச்சு. இன்னும் சிறையில் இருக்கிறாரு. உயர்நீதிமன்றம் அவர் விடுதலை பண்ண சொல்லியாச்சு. ஆனால் தமிழக அரசு அப்பீல்ங்கிற பேர்ல டிலே பண்ணி வச்சிருக்க. இது நியாயமா? இது யார் போராடுறது? அதுக்குதான் முன்னாலே சொன்னேன், வல்லான் வகுத்ததே வாய்க்கால். எவனுக்கு சக்தி இருக்கிறதோ ஒரு டிலே இன்னொரு டிலே ஜஸ்டிஃபை பண்ணுமா? ஒரு டிலே இன்னொரு டிலே ஜஸ்டிஃபை பண்றது இல்ல. இந்த டிலே அதுவே தவறுன்ற. நீங்க இந்த தீர்ப்பை முழுமையா எடுக்கணும். இதுல 2 விதங்கள். ஒன்று, தூக்கு தண்டனையே கூடாது என்பது என்னுடைய தெளிவான கருத்து. அதை நான் முடிச்சுட்டேன். ஆனால் தூக்கு தண்டனை என்று தருகிற போதும் இதற்கு இந்த 4 பேரை விடுதலை செய்வதற்கு என்ன காரணத்தை சொல்லுகிறார்களோ அதே காரணம் ராஜீவ் கொலைக்காக தூக்கு தண்டனை கைதிகளாக இருக்கக்கூடிய அந்த 3 பொருந்தும். இவர்களுக்கு இந்த காரணத்திற்காகத்தான் அந்த தூக்கு தண்டனை ரத்து என்றால் அவர்களுக்கும் அதே காரணத்திற்காக ரத்து செய்தே தீர்க்க வேண்டும். எல்லோரும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அதான சொல்லுது சட்டத்தில். உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. அதுதானே பார்க்கணும். தூக்கு தண்டனை தந்து விடுவதாலேயே சமூகத்தில் மாற்றணும்னா அரபு நாடுகள் எந்த தவறுமே நடக்கக்கூடாது. மக்கள் மத்தியில குனிய வச்சு அங்கே வெட்டியில கொலை பண்றான். அங்க இன்னமும் ஏன் கிரைம் அதிகமாகுது? அரபு நாடுகள் அதிகமாக கிரிமினல் இருக்கான். என்ன காரணம்? மனமாற்றம் தான் மனித சமூகத்தை மாற்ற முடியுமே. சட்டத்தின் வாயிலாக, தண்டனையின் வாயிலாக ஒரு சமூகத்தை மாற்றிவிட்டதாக வரலாறே கிடையாது. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்கிறது நியாயமான வாதம் தானே. ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு 20 ஆண்டுகள் இல்ல 10 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பார்க்கணும். அதனால லைஃப் அண்ட் லிபர்ட்டி பாதிக்கப்படுது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் நியாயமானது. அது எவ்வளவு நியாயமோ இவர் சொன்ன மாதிரி நீதிமன்றங்கள் ஒன்னு புரிஞ்சுக்கணும். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். இந்தியாவில் இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்து பல இடங்கள்ல இருக்குதுன்னா அதுக்கு நீதிமன்றங்களும் ஒரு முக்கிய காரணம். ப்ளீஸ் லெட் மீ ஃபினிஷ் இட். டோன்ட் இன்டரப்ட் மீ. நீதிமன்றங்கள்ல நீதிகள் தள்ளி போடப்படுவதால இந்தியாவில் பல குற்றங்கள் நடக்கப்படுகின்றன உண்மை. அதை மக்கள் மன்றத்தில் வச்சா மக்களும் ஒத்துப்பாங்கன்றது உண்மை. இரண்டாவதாக, சில நேரங்கள் குடியரசுத் தலைவர் நீதிமன்றம் தாமதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு நான் உங்க கேள்வியை நான் நேரா என்னைக்குமே பதில் சொல்றேன். அதனால நான் 2வது கேள்விக்கு பதில் சொல்றேன். சில நேரங்கள்ல நாம் முடிவு எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு முடிவுதான் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சில நேரங்கள்ல முடிவுகளை நான் தாமதப்படுத்துவது என்னுடைய முடிவு. ஒரு வீடு கட்டுறது எடுத்துக்கோ, என் கையில பணம் இல்லைங்க, வீடு தள்ளி போறது நீங்க நினைக்க மாட்டீங்க. அது ஒரு முடிவு தானே. தள்ளி போடுறது டிலேவா? அரசியலமைப்பை மீறும் செயல் உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தோட இன்டர்பிரேஷன் அது இருக்கலாம். ஐ டோன்ட் அது அவங்களோட இன்டர்பிரேஷன். ஐ ஆம் சேயிங், நீங்க எடுத்துக்கங்க, இந்தியாவுல பல பேர் எடுத்துக்குவாங்க. நரசிம்மராவ் காலத்துல பல முடிவுகள் அவர் பேசாம இருந்தார். தட்ஸ் ஆல் த ப்ராப்ளம். நீங்க யூ கேன் லாஃப் அட் இட். ஆனா இது உண்மை. நீ முடிவு எடுக்காமல் இருப்பதும் ஒரு முடிவுன்னு. 3வது ஒரு கால வரையறை இருக்கக்கூடாது. இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க கேட்ட கேள்விங்க பதில் தான். ஆனா இவர் சொன்னாரு, பலரும் சொல்றாங்க இது ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கை பத்தி நம்ம பேசல. 50 தமிழர்களுக்கு கொல்லப்பட்டிருவாங்க. அவங்களோட இது பண்றோம். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு கொச்சப்படுத்தாதீங்க. 49 பேர் அவரோட இறந்தவர்களை தயவு செய்து நீங்களும் சொல்றேன், அவங்களையும் சொல்றேன். நீங்க சொன்னாரு ஒரு நிமிஷம், அவன் ஒரு தூக்கு தண்டனையில் 20 வருஷம் இருக்கானே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொன்னாரு. நான் அவனுக்காக வருந்துறேன். ஆனா குழந்தைய எழுந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்களே, ஒரு பொண்ணை எழுந்துட்டு டெல்லியில இருக்காங்களே, அவங்க அப்பா அம்மா வந்து பேசுங்க, அவங்க போயிட்டாங்க சார், அவங்க மனசுல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
ஏதோ குற்றவாளிகளுக்காக இது பண்ணிடாதீங்க, நாடகம் ஆடாதீங்க. 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்ட பொழுது 3000 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ராஜீவ்காந்தி 3000 சீக்கியர்கள் அப்பாவி சீக்கியர் கொல்லப்பட்டார்கள். ராஜீவ்காந்தி அப்ப கேட்டாங்க, பெரிய ஆலமரம் கீழே விழுந்தா நிலம் அதிரத்தான் செய்யும், அது மாதிரிதான் சொன்னாரு. நான் இப்ப சொல்ல வருது என்னுடைய கருத்து என்னங்க, சமூக வளர்ச்சிக்கு ஏற்ப மனித உரிமையில வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கு. 80ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரலாம் கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை தான் என்று இருந்தது. என்ன விதிவிலக்காத்தான் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. 80க்கு பிறகுதான் மரண தண்டனை என்பது விதிவிலக்கா வழங்கப்படலாமே தவிர வாழ்நாள் தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட்டால் என்று மாறினது. இப்ப நமக்கு 2 விஷயத்துல இந்த 5 நீதிபதிகளுடைய 80வது பச்சன் வழக்க கணக்கில் எடுக்காமல் தீர்ப்பு சொன்னது சங்கீத் எதிர் ஹரியானா வழக்கு, அடுத்ததாக சந்தோஷ்குமார் எதிர் மகாராஷ்டிரா வழக்கு. இந்த 2 வழக்கிலையும் நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க, உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிருக்காங்கன்னா, பெர் இன்குரியம் இவங்களுக்கு கீழ்கோர்ட்டு தூக்கு தண்டனை கொடுத்தது சட்ட அறியாமை, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் என்ற சட்ட அறியாமை என்று பெர் இன்குரியம் என்று கீழ்கோர்ட்டை கண்டிச்சிருக்கு. இந்த மாதிரி சட்டத்திலே இருக்கிறது. திரு விஜயன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், இந்த வழக்கிலுமே கூட வீரப்பன் வழக்கிலுமே கூட கீழ் நீதிமன்றம் அதுக்கு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றம் விசாரித்த பல்வேறு வழக்குகள் பெற்ற தகவல்களை பரிசீலித்த நான் இந்த வழக்கு மரண தண்டனை வழங்கத்தக்க அரிதிலும் அரிதான வழக்குதான் என்ற உறுதியான முடிவுக்கு வந்துள்ளேன். ஆனாலும் இந்த வழக்கில் என் முன் இருக்கின்ற எதிரிகள் சைமன், ஞான பிரகாசம், மாதையா, பிலவேந்திரன் எவரும் தடா சட்ட பிரிவுகளின்படியோ இந்திய தண்டனை சட்டப்படியோ குற்றவாளியாக வாழ்க்கையை தொடங்கி கொடியவர்களாக மாறியவர்கள் அல்லர் என்பதை அரசு தரப்பின் குற்றப்பத்திரிகையில் இருந்தே அறிய முடிகிறது. பதிவுகளில் உள்ளபடி பார்த்தால் இவர்கள் முதல் எதிரியன் வீரப்பன் வழக்கு கொண்டு வரப்பட்டு அவரது நிர்பந்தத்தால் இந்த செயலத்துக்கு ஈடுபட்டவர்களாகவே கருத தோன்றுகிறது. அப்படிங்கிற மாதிரி கீழ்கோர்ட் ஒரு மாதிரி கருத்து சொல்கிறது, மேல்கோர்ட் வேற மாதிரி சொல்லும் பொழுது அந்த கான்ட்ரடிக்ஷன் சொல்வது போல வருது இல்லையா? இப்ப இதுல முக்கியமானது என்னன்னா, இப்ப நாம ஒரு வழக்குல மரண தண்டனை கொடுத்தது கீழ்கோர்ட்டோ அதாவது உறுதி செய்ததோ மாத்தினது மேல்கோர்ட்டோங்கிறது அல்ல இப்ப பிரச்சனை. இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ஒரு கருணை மனு விசாரணையில இருக்கும்போது அதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய பிரச்சனை. கருணை மனுவை டிலேவா பண்ணாக்க அது ஒரு காரணம் அப்படின்னு இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சுன்னா, இதே உச்ச நீதிமன்றம் அது டிலே ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லுது. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா என்னென்ன எப்படி செய்யணும் ஒரு வரைமுறைகளை ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அமர்வு, அதாவது 5 நீதிபதிக்கு மேற்கொண்ட அமர்வு விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுத்ததுன்னா அது ஒரு ஸ்டேபிள், அந்த காலவரை எது அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. இல்லையா நான் நிர்ணயிக்கப்படணும்னே சொல்லல. இன்னார்டினேட் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயமே எவ்வளவு தூரத்தில் இருந்தா தேவை. சாதாரணமா ஒரு 3 வருஷம் வைக்கலாம், 2 வருஷம் வைக்கலாமா, 4 வருஷம் வைக்கலாமான்னு சொல்லலாம். 30 நாள்ல 20 நாள்ல கொடுக்க முடியாது. ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிட் இன்னொரு கான்செப்ட் கூட இல்ல. அப்படி நிர்ணயிக்கணும்னாலும் கூட அது அரசியல் அமைப்புல கொண்டு வர வேண்டிய 2 விஷயம் தான். ஒரு நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்துல எல்லாமே இருக்குன்னு அவசியம் இல்ல, இன்டர்பிரட் பண்ணலாம். பட் தே கேனாட் லெஜிஸ்லேட். எந்த கால வரைங்கிறது சட்டத்துல இல்லைன்னா அந்த கால வரைய பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் தான் செய்யணும். நீதிபதிகள் வெறும் இன்டர்பிரட் தான். தே கேன் ஒன்லி டீகோட், தே கேனாட் என்கோட். ஒரு நீதிபதிக்கு இவ்வளவு நாட்கள் லிமிடேஷன் அப்படின்னு லிமிடேஷன் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி எது காலவரைன்னு பண்றதுக்கான பவரே கிடையாது. ரீசனபிள் தான் சொல்லுவான். ரீசனபிள் டிலேங்கிற வார்த்தையை தான் நீதிமன்றம் யூஸ் பண்ணுவான். அது குவான்டிஃபைடா சொல்ல முடியாது. 30 days, 60 days, 1 year, 3 year. அதனால நீதிமன்றம் ரீசனபிள் டிலே அப்படின்னு சொல்லணும். அந்த ரீசனபிள்ல எது வருங்கிறதுக்கு கேஸுக்கு கேஸ் மாறுபடும் வேற சொல்றான். இதுல என்ன சொல்றான், எந்த வழக்குல நீதிமன்றம் தலையிடலாம், எந்த வழக்குல நீதிமன்றம் தலையிட முடியாது, அதாவது கருணை மனு வெட்டி செல்லுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய கருத்தா பார்க்கிறேன். இந்த நிலையில நேர்கட்டியும் கேட்டிருந்தோம், கருணை மனு மீது முடிவெடுப்பதில் தாமதம் காரணமாக தண்டனை குறைப்பு சரியா தவறா என்று கேட்டிருந்தோம். இதற்கு நேர்கள் அளித்த பார்வை இது. இந்த சரி என்று 44% தெரிவித்திருக்கிறார்கள்.
தவறு என்று 40% இது வழக்கை பொறுத்தது என்று 16% தெரிவித்திருக்கிறார்கள். கருணை மனு மீது முடிவெடுப்பதில் தாமதம் காரணமாக தண்டனை குறைப்பு சரி என்று 44% தவறு என்று 40% அது வழக்கை பொறுத்தது, வழக்கை பொறுத்த விஷயம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் 16%. இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவேற்றதாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திருச்சி வேலுசாமி, திரு மணியரசன், திரு விஜயன் மற்றும் திரு அமெரிக்க நாராயணன் மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது.